ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மேகன் ரெசிபீஸ். இந்த வீடியோவில் நம்ம மில்க் ப்ரெட் எப்படி நம்ம வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கரெக்டான அளவு கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ப்ரெட் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சரியான அளவுகள் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கானும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு மிதமான சூட்டில் உள்ள பால் அரை கப் எடுத்திருக்கேன். அது 125 ml. அதில் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு ஒரு 4 ஸ்பூன் கிட்ட வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் சேர்த்துருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகணும். 10 நிமிஷம் அப்புறம் பார்த்தோன்னா இந்த ஈஸ்ட் நல்லா ஆக்டிவ் ஆகியிருக்கு. நிறையா அது வந்துடும். அதுக்கப்புறம் மைதா சேர்த்துக்கிறேன். மைதா எந்த கப்பில் பால் எடுத்திருக்கேனோ அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இதை இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இதுக்கு தண்ணி தேவைப்படாது. அந்த ஊற்றின பாலே சரியாக வந்துடும். பால் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறியும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. அப்போ ப்ரெட்டு நல்லா வராது. அதனால் பால் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்ல மாவு பிசைஞ்சுக்கணும். சுகர் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். 1 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி டபுளாக பொங்கி வந்திருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்து நல்லா இதை திரும்ப ஒரு டைம் பிசைஞ்சுக்கிறேன். இப்போ நான் எந்த மாதிரி பிசைகிறேனோ அதே மாதிரி நீங்களும் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு சிலிண்டர் டைப்பில் அது வேணும் மாவு. அப்போ தான் நம்ம மோல்டில் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரெட் மோல்டு நான் ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கணும். ப்ரெட் மோல்டு இல்லைன்னா உங்கள்கிட்ட எந்த பாத்திரம், அதாவது அலுமினியம் பாத்திரமோ சில்வர் பாத்திரம் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வச்சும் ப்ரெட்டு பண்ணலாம். ஸோ அந்த சைஸில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு அரை மணி நேரம் காற்று போகாத மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ அரை மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா திரும்பவும் பொங்கி வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் பால் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணணும். நான் கொஞ்சம் பால் லைட்டாக ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இந்த மோல்டு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் முன்னாடி நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இது ஒரு 20 to 30 நிமிஷம் பேக் பண்ணோன்னா நம்மளுக்கு ப்ரெட் ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ப்ரெட். இது ஆறுனதுக்கப்புறம் டீமோல்டு பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணலாம். சூடாக இருக்கும் போது கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் பேக் ஆகாத மாதிரி இருக்கும், ஆனால் நல்லாவே வெந்திருந்தது. நான் பேக் சைட் போட்டு உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி குக்கிங்.